என்று முக்கிய பிரமுகர்களுக்கான ஆடம்பர வசதிகளை குறைத்துக் கொண்ட பாஜக அமைச்சர்கள். அவசர பணிகளை தவிர அமைச்சர்கள் விமானத்தில் பயணிக்க தடை விதித்தது மகாராஷ்டிர மாநில அரசு. அன்பான என் தமிழ் மக்களுக்கு, எனது தமிழ் மக்களுக்கு, இன்னைக்கு செய்தியில் மகாராஷ்டிராவில் மாநிலத்தில் பிஜேபி அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனைத்து அரசியல்வாதிகள் பொது ஊதியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா எரிபொருள் தட்டுப்பாடாம். இது எரிபொருள் தட்டுப்பாடாம். எரிபொருள் இருந்தால்தான் இப்படி செய்வார்களா அரசியல்வாதிகள், அதிகாரிகள்? இதுபோல நடவடிக்கை முதல்ல, அதாவது பல ஆண்டுகளாக, இதற்கு முன், இன்றைய தேதிக்கு முன் பல ஆண்டுகளாக இதுபோல செய்திருந்தால், எரிபொருள் சிக்கனத்தை, மற்ற சிக்கனத்தை, சேமிப்பை செய்திருந்தால் நம் நாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு அந்த பணத்தை உதவி செய்திருக்கலாம். அப்பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். இனியும் நமது இந்திய அரசு, தமிழக அரசு, மற்ற மாநில அரசுகள் செய்யுமா, செய்ய முடியுமா, செய்வார்களா? செய்ய வேண்டும் மக்களே, இந்திய மக்களே, தமிழ் மக்களே. மற்ற கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, ஒடிசா, மற்ற எல்லா மாநிலத்திலையும் இது போல் செஞ்சால், நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஏழை எளிய மக்கள் இருக்காங்க, நடுத்தர மக்கள் இருக்காங்க. அந்த மனுஷங்களுக்கு பயனுள்ளதாக ஏதாவது இதில் ஒரு சேமிப்பை, சிக்கனத்தை அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா நம்ம மக்களுக்கு அந்த அப்பணம் கண்டிப்பாக தேவைப்படும், உதவும், கண்டிப்பாக உதவும். இந்த எரிபொருள் சிக்கனத்துக்கு மட்டும் நீங்கள் அந்த அக்கறை காட்டினால் மட்டும் போதாது. எரிபொருள் அதிக தேவை நம்மளிடம் இருக்கும்போது கூட அப்படியாப்பட்ட சட்டங்களை, வாக்குறுதிகளை, செயல்களை செய்ய வேண்டும். சொல்லில் செயலில் செய்ய வேண்டும். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக அவங்க செஞ்சால் கண்டிப்பாக அதிகாரிகளும் செய்வாங்க, பொதுமக்களும் செய்வாங்க. பொதுமக்கள் ஏன் செய்வாங்கன்னா, அரசியல்வாதிகள், அதிகாரிகள் பொது ஊர்திகளை பயன்படுத்தினால் கண்டிப்பாக மக்களும் பயன்படுத்துவார்கள் பொது ஊர்தியை. அப்படி பொது ஊர்திகளை பயன்படுத்தினால் மிகப்பெரிய மாநகரங்களில், சாலைகளில் போக்குவரத்து நெரிசல்கள் ஆகாது. மிக முக்கியமாக மும்பை, இப்போ கர்நாடகா, கல்கட்டா, சென்னை, இப்படியாப்பட்ட பெரிய நகரங்களில் மிகப்பெரிய மோசமான போக்குவரத்து நெரிசல் அனுதினமும் நடக்கிறது. காலையில் எழுந்தால் இரவு படுக்கிற வரைக்கும் மாநகரத்தில் பயங்கர நெரிசல். இப்போ இந்த எரிபொருள் சிக்கனத்தை பற்றி பேசும் மகாராஷ்டிரா மாநிலம் போல் எல்லா மாநிலமும் பேசணும் கண்டிப்பாக. அதுமாரி எல்லா அரசியல்வாதிகளும், அமைச்சர்களும் கண்டிப்பாக இருக்கணும். அதுமாரி எம்எல்ஏக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முதன் மந்திரிகள் முதல் கொண்டு முதன் மந்திரிகளை கொண்டு கண்டிப்பாக அதுமாரி சிக்கனமாக நடத்த வேண்டும். நடத்தினால் கண்டிப்பாக நம் நாடு கண்டிப்பாக வல்லரசு ஆகும். உதாரணத்துக்கு ஜப்பான் எப்படியாப்பட்ட நாடாக இருக்கிறது இன்று. அதற்கு முன் பல கஷ்டங்களை அனுபவித்த நாடு, உலகத்திலேயே பல கஷ்டங்களை அனுபவித்த நாடு ஜப்பான். அந்த நாடு இன்னைக்கு எப்படி இருக்கு? போக்குவரத்துல சரி, மற்ற எல்லா விஷயத்திலும் அந்த காஸ்ட் அதிகம்தாங்க. ஆனால் இருந்தாலும் மக்கள்
மக்கள் எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காங்கல்ல இல்லையா? மிக அருமையாக இருக்காங்க. அதாவது அவங்க நாட்டு பரப்பளவில் 10% தான் அவங்க ஒரு வளர்ச்சியை கரெக்டாக இருக்காங்க. மீதி 90% அவங்க நாடு அருமையாக வச்சுருக்காங்க. ஏன்னா காடு வளம், அந்த வளங்களை, இயற்கை வளங்களை அழிக்கல அவங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. இந்த எரிபொருள் சிக்கனத்தை பேசும்போது தான் இப்போ அதெல்லாம் சொல்ல தோணுது எனக்கு. இந்த எரிபொருள் சிக்கனம் இன்றைக்கு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குதுன்றதுக்காக இன்னைக்கு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. நாளைக்கும் அதிகமாக நம்மளுக்கு எரிபொருள் அதிகமாக கிடைத்தால் கூட அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் கண்டிப்பாக மிக சிக்கனமாக சேமிப்பாக இருக்க வேண்டும். அது ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு உதவும், கண்டிப்பாக உதவும். அதே மக்களும் அதை பின்பற்ற வேண்டும், கண்டிப்பாக மக்களும் பின்பற்ற வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை இப்போது எரிபொருள் தட்டுப்பாடாக இருக்கிறது. எரிபொருள் அதிகமாக கிடைக்கும் போது கண்டிப்பாக மக்கள் பொது ஊர்திகளை பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் மாநகரங்களில் போக்குவரத்து நெரிசல்கள் இருக்காது. கண்டிப்பாக அதை அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மட்டும் செய்தால் மட்டும் போதாது மக்களே, நாமும் அதுபோல் நடந்து கொள்ள வேண்டும். சிக்கனத்தை கையாள வேண்டும், சேமிப்பை கையாள வேண்டும். ஜெய்ஹிந்த்.